வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்படுவதோடு இலங்கை நிலையான பொருளாதார அபிவிருத்திக்கு உதவ தயார் என்று சீனா அறிவிப்பு. அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டமை நாட்டின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை சீர்குலைக்காது என உலகளாவிய கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நம்பிக்கை. புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையர்களுக்கு நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஆதரவு வழங்குவதில் உறுதியாக உள்ளதாக அமெரிக்கா சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்காகவும் யார் சார்பாகவும் எந்த விடயங்களையும் கூறவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நவம்பர் 21ஆம் தேதி நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு குறித்து ஆராய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 21ஆம் தேதி நடந்த தேர்தலில் 3,300,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகத்தின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்தார். இது பதிவான வாக்குகளில் சதவீதமாக 2.2% எனினும் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 1,35,452 வாக்குகளே நிராகரிக்கப்பட்டன. இது பதிவான வாக்குகளின் சதவீதத்தில் 0.85%. இந்த பகுப்பாய்வின் பின்னரே வாக்கு நிராகரிக்கப்பட்டதற்கான உண்மைகளை அடையாளம் காண முடியும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலையும் அமைதியாக நடத்துவோம் என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மற்ற ஆண்டுகளைப் போலன்றி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நாளிலும் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலங்களிலும் எந்தவொரு குற்றச்செயல்களும் பதிவாகவில்லை. பொது தேர்தலும் அவ்வாறே நடத்தப்படும் என்று நம்புவதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். மாறுபட்ட அரசியல் கருத்தை கொண்ட புதிய ஜனாதிபதியின் கீழ் நடைபெறும் பொது தேர்தல் என்பதால் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யாமல் பொது தேர்தல் நடத்தப்படும் என பெப்ரல் அமைப்பு நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டமை நாட்டின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை சீர்குலைக்காது என உலகளாவிய கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தற்போதைய கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதிய ஆதரவு திட்டம் உள்ளிட்ட பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான பரந்த பசி அரசியல் மாற்றம் இருந்த போதிலும் அப்படியே இருக்கும் என்று மூடிஸ் நம்புகிறது. இருப்பினும் நிதி ஒருங்கிணைப்பை பராமரிப்பது சவாலானது என்றும் எதிர்காலத்தில் கடன் அபாயங்களை உயர்த்தலாம் என்றும் மூடிஸ் எச்சரித்துள்ளது. இந்த பொருளாதார தடைகளை புதிய நிர்வாகம் வழிநடத்தும் போது சில கொள்கைகளை மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்படலாம். நாட்டின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் அல்லது மேக்ரோ பொருளாதார கொள்கைகளுக்கு குறிப்பிடத்தக்க இடையூறுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதில் சர்வதேச நாணய நிதியத்தோடு அதன் திட்டத்தின் கீழ் நடந்து வரும் கடன் மறுசீரமைப்பு மற்றும் கட்டமைப்பு சரி செய்தல் ஆகியவை அடங்கும். இருப்பினும் சில கொள்கைகளை நிதி ஒருங்கிணைப்பு பராமரிப்பதில் உள்ள சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்படலாம். இது கடன் அபாயங்களை சிறிது காலத்திற்கு உயர்த்தலாம் என்று மூடிஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆணைக்கு இணங்க பதவி பிரமாணம் செய்து கொண்ட புதிய அமைச்சரவர்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் என்னுடன் இணைந்து நம்பத்தகுந்த மாற்றத்திற்காக நின்றீர்கள். 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது நான் சிறையில் இருந்த போது உங்களது பெரும் பலத்தோடு என்னை ஆதரித்தீர்கள். தற்போதைய சவால்களில் இருந்து இந்த தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப நீங்கள் அனைவரும் அதே பலத்தையும் தைரியத்தையும் பெற பிரார்த்திக்கின்றேன். நாங்கள் ஒன்றாக கட்டியெழுப்ப விரும்புகின்ற ஒரு நாட்டை ஊழல் மற்றும் தவறான நிர்வாகமற்ற ஒழுக்கமான நாட்டை நிலையான பொருளாதாரத்தோடு உருவாக்க வேண்டும் என்று நான் இன்னமும் கனவு காண்கின்றேன். இந்த தரிசனத்திற்காக அயராது உழைக்கின்ற நான் உறுதியாக இருக்கின்றேன். இதுவே இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்களின் பிரார்த்தனையாகும்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை மக்களுக்கான தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவார்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை மக்களுக்கு நிலையானதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஆதரவு வழங்குவதில் உறுதியாக உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இலங்கையில் 2024 ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் தலைவர் பென் கார்டியன் இதனை தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு உருவாக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்வதுடன் ஆளுகை, ஊழல் எதிர்ப்பு, மனித உரிமைகள் மற்றும் கடந்த கால அநீதிகளுக்கு பொறுப்பு கூறல் ஆகியவற்றில் உண்மையான முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்லும் அவசர பணியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் எதிர்கொள்கிறது. இந்த நிலையில் ஜனநாயக மற்றும் பொருளாதார ரீதியாக நிலையான எதிர்காலத்தை நாடுவதற்கு இலங்கை மக்களுக்காக ஆதரவளிப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளதாக அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் தலைவர் பென் கார்டியன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடாத கொள்கைகளை கடைபிடித்து அதன் இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றுவதற்கு சீனா தயாராக இருக்கிறது என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க தீர்மானமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெற்றதாகவும் இலங்கையின் நட்பு அண்டை நாடான சீனாவும் இலங்கையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பரஸ்பர மரியாதை மற்றும் ஆதரவோடு நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்ட திசாநாயக்கவுக்கு சீனா தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் வாழ்த்து செய்தியினை அனுப்பியுள்ளார். சமாதான சகவாழ்வின் 5 கோட்பாடுகளின் உணர்வை நிலைநிறுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்பை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது அபிவிருத்தி உக்திகளுக்கு இடையில் அதிக ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கும் உயர்தர பெல்டன் மற்றும் பீதியை ஆழப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது புதிய நிர்வாகத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். மேலும் ஒத்துழைப்பு மற்றும் நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிரந்தர நட்பு அடிப்படையில் எங்கள் மூலோபாய கூட்டுறவு கூட்டாண்மையில் புதிய முன்னேற்றத்திற்காக பாடுபடுமாறும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்காகவும் யார் சார்பாகவும் எந்த விடயங்களையும் கூறவில்லை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்பதே எனது கருத்தாக இருந்தது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நெல்மனநாதன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் என்னை சந்தித்து கதைத்த போது இனவாதமற்ற இலங்கையினை லஞ்ச ஊழலற்ற இலங்கையை உருவாக்குவதற்காக தான் பாடுபடுவதாக என்னிடம் உறுதியளித்திருந்தார். அந்த வகையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க தனது உறுதிமொழியை தொடர்ச்சியாக இனவாதமற்ற நாடாக இலங்கை மாறுவதற்கும் லஞ்ச ஊழலற்ற நாடாக இலங்கையை கொண்டு வருவதற்கும் மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர் நினைவில் வைத்து தனது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இதை நான் அவரிடம் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்காகவும் யார் சார்பாகவும் எந்த விடயங்களையும் கூறவில்லை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்பதே எனது கருத்தாக இருந்தது. பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கதைத்து மன்னார் மாவட்டத்தில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வினை முன்வைத்தேன். முல்லைத்தீவிலும் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க ஊடாக தீர்வை பெற்றுக் கொடுத்தேன். மக்களின் பிரச்சனைகளை நான் அவரிடம் முன்வைத்த போது சில விடயங்களை சுமூகமான முறையில் தீர்த்து வைத்தார். அண்மையில் ரணில் விக்ரமசிங்க யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த போது கட்சியின் தலைவர் மாவி சேனாதராஜ் அவர்களின் வீட்டுக்கு சென்றிருந்தார். அதேபோல் அண்மையில் மன்னாருக்கு வருகின்ற பொழுது எனது வீட்டிற்கு வரவுள்ளதாக கூறியிருந்தார். அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளடங்களாக பல பிரச்சனைகளுக்கு சாதகமான பதிலை தந்ததன் அடிப்படையில் இங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கலந்தாலோசிக்கும் வகையில் அவரது வருகை அமைந்திருந்தது. அதன் அடிப்படையில் அவர் இங்கு வந்து சென்றிருந்தார். இந்த நிலையில் அண்மை காலமாக என் மீது சிலர் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்திருந்தார்.